சுயத்தை விட வேண்டும் என்பதற்காக. சுயம், நமக்குள்ள இருக்கிற சுயம் முற்றிலுமாக அழிந்து போக வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்திற்காக தேவன் திருமணத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நமக்குள்ள நிறைய சுயம் இருக்குல்ல. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி வாழ்ந்துருக்கிறோம். திருமணம் ஆனதுக்கு பின்பாக அவனா இவன் அப்படின்னு கேட்குற அளவுக்கு நம்மளை ஆண்டவர் எப்படி ஒவ்வொரு சூழ்நிலைகளும் நம்மை மனிதராக குவாலிட்டியாக மாற்றுகிறதோ அதே போல திருமணமும் நம்முடைய விடாப்புடித்தனத்தை, நம்முடைய கோபத்தை, நம்முடைய எப்படி சொல்றது, நம்முடைய எரிச்சலை, நம்முடைய அன்பில்லாமையை எல்லாவற்றையும் திருமண பந்தம் டோட்டலா மாற்றி விடுகிறது. பொறுமையை கொடுக்கிறது, சகிப்புத்தன்மையை கொடுக்கிறது. சுயத்தை விட்டு இன்னைக்கு இதனால தான், இந்த சுயத்தை விட முடியாதனால தான் நிறைய பேர் டிவோர்ஸுக்கு போறாங்க. சுயபோகமா வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை, அதுதான் சொல்லுவாங்களே, இவன் இப்படி சுத்துறான் அந்த வாலிப வயசுல, இவனுக்கு ஒரு கால் கட்ட போடணும்னு சொல்றாங்களே, இவனுக்கு மாதிரி கல்யாணம் பண்ணி வைங்க, எல்லாம் சரி பண்ணிடுவான், சரியாயிரும். அது உண்மை. எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் ரவுடியா இருந்தாலும் வீட்டுக்குள்ள போகும்போது எப்படி தான் போனோம்? அம்மா அப்படிதான் போனோம். இல்லைன்னா அவங்க வந்தா கூட அவங்களுக்குள்ளே அப்படிதான். சிஸ்டர்ஸ்குள்ள மட்டும் சாதாரண விஷயம் கிடையாது. அவர்களும் முன்னாடி வாலிப வயசுல எப்படி இருந்திருப்பாங்க? ஒரு மாதிரி திமிரா பேசியிருப்பாங்க. சில பெண்கள் நம்ம பார்க்குறோம், கிராமங்களில் வாழ்கிற பெண்கள்லாம் சொல்லுவாங்க, பெரிய வயசான பாட்டிங்கெல்லாம் சொல்லுவோம், இருடி ஒருத்தன் வருவான் உன் கொழுப்பெல்லாம் அடக்கிறதுக்கு அப்படிலாம் சொல்ல நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். உன் வாயெல்லாம் அடக்கிறதுக்கு ஒருத்தன் வருவான் இரு அப்படின்லாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கோம். அவர்களுக்கும் அதே தான். அவர்களும் சில சகிப்புத்தன்மையை கற்றுக்கொள்கிறார்கள். அவர்களும் அப்படியே பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக தங்களை மாற்றிக்கொள்ளுகிற எத்தனையோ பெண்கள் உண்டு. முன்னாடி பயங்கரமா சண்டை போடுற ஆளா இருப்பாங்க, ஆனா திருமணத்துக்கு பின்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியா சைலண்டா மாறுவாங்க. சிலது தான் அப்படி மாறாது, அது நான் பார்த்துக்கிறேன், நான் போற போக்கில் தான் போகும் அப்படின்னு போகும். ஆனால் பொதுவாக நாம் எடுத்துக்கொள்வோம். ஆனால் திருமணம் ஏற்படுத்தப்பட்ட நோக்கம், நம்ம சொன்ன எல்லா பாயிண்ட்டும் ஓகே தான். ஆனா இன்னொரு பாயிண்ட் இருக்குது, என்னுடைய சுயத்தை மாற்றுவதற்காக, என்னுடைய சுயம் சாவதற்காக. நான் எதுவும் நான் அப்படின்லாம் இப்ப பேச முடியாது. இப்ப ஒன்னே ஒன்று தான் சொல்றான், எல்லாம் தேவ கிருபை பாஸ்டர். இவங்க கூட எப்படி வாழ்றீங்க? எல்லாம் ஆண்டவருடைய கிருபை. அல்லேலூயா. அதுதான் தேவன் நமக்கு வைத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதை சம்பந்தமாக தான் இன்னைக்கு பிரசங்கத்தை நம்ம கேட்க போறோம். மத்தேயு 25, 10 கன்னிகைகள் இருக்கிறார்கள். அதுல 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். சபைக்குள்ளும் சரி, இது மாதிரி 2 குரூப் மக்கள் இருக்கிறாங்க. உலகத்திலையும் 2 குரூப் மக்கள் இருக்காங்க. ஒன்று புத்தி உள்ளவர்கள், இன்னொன்று புத்தி இல்லாதவர்கள். மணவாளனை சந்திக்க வேண்டும். பொதுவாக இதனுடைய பின்னணியம் என்னவென்று சொன்னால், ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க அப்படின்னா, இஸ்ரேல் தேசத்தில் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொண்டு இருக்கும்போது எல்லாம் முடியும். எல்லாம் முடிந்த போது மாப்பிள்ளை வருகிற அந்த நாட்கள் உண்டு. மாப்பிள்ளை தான் வரணும் பெண் வீட்டுக்கு. அப்படி வரும்போது இந்த மாப்பிள்ளையை வரவேற்பதற்காக இங்கே இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பெண் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே போவாங்க. இப்படி நம்ம ஊர்லேயே அப்படி தானே இருக்குது. ஆனால் ஈசாக்கு சம்பவத்தில் பார்க்குறோம், ரெபேக்கா தான் என்ன ஈசாக்கை தேடி வரதை நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பார்க்குறோம். அப்போது அது எதுக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்குன்னா, மணவாட்டி மணவாளனை தேடி போகிறார்கள். அது எதற்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்குன்னா, கிறிஸ்து மணவாளன், மணவாட்டியாகிய நாம் தான் என்ன பண்ண வேண்டும், நாம் அவரை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் என்பதற்காக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இப்படி தான் இருக்கும். ஒருவேளை அவர் மேக்சிமம் அதிகமாக அங்கே திருமணங்கள் இரவு நேரங்களில் அவர்கள் நடத்துவது வழக்கம், இரவு நேரங்கள். அப்போ மணவாளன் வருவதற்கு இவர்கள் தீவெட்டிகளை ஆயத்தம் பண்ணுவது வழக்கம். மணவாளன் இருட்டில், அப்போ கரண்ட் கிடையாது நம்ம இப்போ பார்க்குற மாதிரி. அப்போ அவர்கள் தீவெட்டிகளை ஆயத்தம் பண்ண வேண்டும், எண்ணெய் எல்லாம் வைத்திருப்பார்கள், எப்பொழுதும் அதை பயன்படுத்தி கொண்டிருப்பார்கள். நமக்கு சின்ன வயசாக இருக்கும்போது கூட நிறைய லைட்டு தான் நம்ம பயன்படுத்தி இருக்கிறோம். அந்த காலத்தில் என்ன பெட்ரமாஸ் லைக், ஓகே, அதை போய் வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்து அதை ஒருத்தன் தூக்கிக்கிட்டு கல்யாணங்கள், திருவிழாக்கள், அப்புறம் இந்த நல்ல காரியங்கள் இதெல்லாம் நடக்கும்போது
அது மாதிரி அந்த லைட்டை போட்டு பம்பு போட்டு அடிப்பாங்க, சர்ன்னு அடிப்பாங்க. அது சவுண்டு உஸ்ன்னு ஒரு சவுண்டு வரும். இது மாதிரி தான் அந்த இரவு நேரங்களில் ஃபங்க்ஷன்லாம் நடந்திருக்கு. நான் பார்த்துருக்கோம் சின்ன வயசில். இப்போ அந்த லைட்லாம் கிடையாது. இப்போல்லாம் மியூசியத்தில் தான் இருக்குது, போய் வேணால் அங்கே பார்க்கலாம், அப்படி தான் இருக்குது. ஆனால் இப்படி அவர்கள் அந்த மணவாளனை அவர்கள் வரவேற்க வேண்டும். அதற்கு அந்த சம்பவத்தை மையமாக வச்சு நான் இப்படி வரப்போகிறேன், என்னை சந்திப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாகுங்கன்னு சொல்லி கிறிஸ்து இங்கே ஒரு உவமையை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த உவமை ரொம்ப முக்கியம். அந்த உவமையில் என்ன சொல்றாருன்னா, எண்ணெயை குறித்து சொல்றார். எண்ணெய் ரொம்ப முக்கியம், ஆயில் ரொம்ப முக்கியம். எண்ணெய் எதற்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்குன்னா, உண்மையான விசுவாசம், நீதி, பரிசுத்தம், ஆவியானவருடைய மாறாத பிரசன்னம், ஹோலி ஸ்பிரிட்டோடைய பிரசன்னத்துக்கு ஒப்பனையாக இந்த ஆயில் எண்ணெய் சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். இவர்கள் பாருங்க, 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். ஏன் இவங்க புத்தி உள்ளவர்கள் புத்தி இல்லாதவன்னு சொல்றாங்க அப்படின்னா, இவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான். அவர்கள்ட்ட தீவெட்டி இருந்தது மாதிரி இவர்கிட்ட தீவெட்டி இருக்கிறது. எல்லாமே ஒன்னாதான் இருக்கிறாங்க, ஒரே இடத்துல தான் இருக்கிறாங்க. ஆனா எப்போ அவங்க வித்தியாசத்தை நான் பார்க்க முடியும் என்று சொன்னால், இவர்கள்ட்ட எண்ணெய் இருந்தது, இவர்களிடத்துல எண்ணெய் இல்லை. இந்த ஒப்பீடு, இந்த வேறுபாடை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் விசுவாசிகள் தான், எல்லாரும் சபைக்கு வருகிறவர்கள் தான். ஆனால் யாரிடத்தில் உண்மையான விசுவாசம் இருக்கிறது, யாரிடத்தில் போலியான விசுவாசம் இருக்கிறது, யாரிடத்தில் உண்மையான நீதி இருக்கிறது, யாரிடத்தில் போலியான நீதி இருக்கிறது, யாரிடத்தில் உண்மையான பரிசுத்தம் இருக்கிறது, யாரிடத்தில் போலியான பரிசுத்தம் இருக்கிறது, யாரிடத்தில் ஆவியானுடைய பிரசன்னம் உணரப்படுகிறது, யாரிடத்தில் போலியாக உணராமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் யார் என்பதை நாம் இந்த சம்பவத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்போ புத்தியுள்ளவர்கள் இவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு உங்களுக்கு போதாதபடிக்கு நீங்கள் போய் விற்கிறவிடத்தில் என்ன பண்ணுங்கள், வாங்கி கொள்ளுங்கள் என்று அவர்கள் சொல்லி அவர்கள் அனுப்பி விடுகிறார். நல்லா கவனிக்கணும். மணவாளன் எப்போ வராரு? 6வது வசனம் படிங்க. மணவாளன் எப்போ வராரு? நடு ராத்திரியில வராரு. மணவாளன் எப்போ வராரு? நடு ராத்திரியில வராரு. நடு ராத்திரியில வந்தா எந்த கடையாவது விற்கிறவ இருப்பானா நடு ராத்திரியில? ஹலோ, அப்போ என்னாச்சு? அங்க கடை க்ளோஸ். அப்போ இதுதான் இவர்கள் என்னன்னா, நிர்விசாரமாக சரியான ஆயத்தம் இல்லாமல் இருப்பது. எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்வதாக இருந்தாலும் முதலாவது ஆயத்தம் ரொம்ப முக்கியம். ஆயத்தம் ரொம்ப முக்கியம். சின்ன ஒரு மீட்டிங் நடத்துகிறோம், இல்லை வீட்டில் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறோம், இல்லை படிப்பு சம்பந்தமான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் முன்கூட்டியே ஆயத்தப்படுத்தி வைப்பது ரொம்ப 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 நல்லது. எத்தனை பேர் முன்கூட்டியே ஆயத்தப்படுத்துவீங்க? அல்லேலூயா. இப்போ எக்ஸாமுக்கு போகிறாங்க பிள்ளைங்க, உதாரணத்துக்கு வச்சுக்கிறோமே, நாளைக்கு எக்ஸாம். நாளைக்கு எக்ஸாமுக்கு காலையில் வரையும் படிச்சுக்கிட்டே இருந்துட்டு காலையில் கிளம்பும் போது பேனாவை காணோம், பென்சிலை காணோம், அதை காணோம், இதை காணோம், இப்படி போட்டேன் அப்படி போட்டேன்னு தேடிட்டு இருந்தா நமக்கு எவ்வளோ டென்ஷன் ஆகும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, அதுக்கு முன்கூட்டியே எல்லாமே உங்களுக்கு தெரிகிற மாதிரி ஒரு என்ன பண்ணுவோம், எப்படி ரெடி பண்ணுவீங்களோ அது மாதிரி ரெடி பண்ணி, இதெல்லாம் சின்ன உதாரணங்கள். அப்போ இதே போலதான் நீங்கள் எண்ணெயை நீங்கள் கொண்டு வந்திருக்க, அவங்க என்ன கொண்டு வர்றாங்கல்ல, பார்த்தாது என்ன கொண்டு வந்திருக்கலாம்ல, கேட்டிருக்கலாம்ல, ஏப்பா நீ என்ன கொண்டு வர, எதுக்கு என்ன கொண்டு வர்றீங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம்ல. என்ன கொண்டு வரதை கேட்கல. சரி, இவங்க தான் ஒரு பாட்டில் எண்ணெய் வச்சிருக்காங்களே, எதுக்கு சிஸ்டர் நீங்க என்னெல்லாம் கொண்டு வரீங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம். எதுவுமே கேட்கல. என்னன்னா பார்த்துக்கலாம், எதுலையுமே ஒரு கேர்லெஸ், பார்த்துக்கலாம் பாஸ்டர், செஞ்சிடலாம். எப்போ? காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா. எதுவுமே பார்த்துக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னா அது முடியாது என்று அர்த்தம். இன்றைக்கே இப்பொழுதே எதையும் செய்வதற்கு நீங்கள் துடிப்பா இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்பதான் தீவெட்டி இருக்குது, அதுல கொஞ்சம் ஆயில் இருக்கு, அது எரிஞ்சிட்டு இருக்கு, இது எரியட்டும், இது காலியாகட்டும், இது காலியாகட்டும். சில நேரம் பாருங்க, வீட்டில் அரிசி பருப்பு எல்லாம் டோட்டலாக காலி ஆயிரும். டப்பாவை கவுத்துற அளவுக்கு, ஏங்க கொஞ்சம் பருப்பு வாங்கிட்டு வரீங்களான்னு. ஏமா அதுக்கு முன்னாடியே காலி ஆகிறதுக்கு முன்னாடியே சொல்லலாம்ல. அடுப்பில் சட்டியை, அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு எண்ணெய் இருக்காது, எண்ணெய் டப்பா கவுத்த எங்க எண்ணெய் வரும்? அந்த நேரத்தில் இங்க வா, எண்ணெய் வாங்கிட்டு வா, ஓடு. எப்போ? ஸ்கூலுக்கு கிளம்புற. என்னையா இது? காசு இல்லைன்னா பரவாயில்ல,
சரி ஓகே, காசு இல்லை வாங்க முடியலன்னா இதை வேற ஏதாவது மாற்று வழி செய்யலாம். ஆயத்தம் இல்லாமல் இருப்பது. அல்லேலூயா. ஆயத்தம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆயத்தப்பட வேண்டும். இவர்கள் ஆயத்தம் இல்லாம இருந்தா, ஆயத்தம் இல்லாம இருந்ததுனால அவங்க வாழ்க்கையில நிறைய இழப்புகளை அவர்கள் சந்திக்க நேரிட்டது. நான் இப்படி யோசிக்கிறேன், சரி அவங்க தான் கேட்கிறாங்கல்ல, யாரு 5 பேர் புத்தி இல்லாதவங்க, அவங்க தான் புத்தி உள்ளவர்கிட்ட வந்து கேட்கிறாங்கல்ல, கேட்கும்போது இவங்களாவது கொடுத்துருக்கலாம்ல, இவங்களாவது என்ன பண்ணிருக்கலாம், கொடுத்துருக்கலாம். ஆனா கொடுக்கல. அப்ப நம்ம என்ன நினைப்போம், சரியான கஞ்ச பிஷ்னாரியா இருக்காங்க. எப்படி இருக்காங்க, கொஞ்சம் என்ன கேட்குறேன் கொடுக்க மாட்டானே, அப்படிலாம் கொடுக்க முடியாது ராசா. ஹலோ, எக்ஸாமில் போய் உட்காடுறீங்க, உங்களுக்கு நெப்புற திக்கு ஃப்ரெண்டு, அந்த கொஸ்டினை கொஞ்சம் எழுதி ஆன்சரை கொஞ்சம் பின்னாடி கொடுப்பீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் வேற, ரூல்ஸ் வேற. ஆமேன்னு சொல்லுங்களேன். என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? நீங்க கிறிஸ்டியன் டீச்சரா இருக்கலாம், ஆனா உங்க கிளாஸ் ரூம் வேற, அன்பு வேற. அல்லேலூயா. நீங்க கிறிஸ்தவ ராணுவ வீரரா இருக்கலாம், அன்பு வேற, எதிரிய பார்க்கிற விதம் வேற. எத்தனை பேருக்கு புரியுது? அங்கேயும் போயிட்டு எதிரிய இயேசு கிறிஸ்து அன்பா நேசிக்க சொல்றான்னு துப்பாக்கியை பிடிச்சிக்கிட்டு நிக்க கூடாது. அது ராணுவம். தேசத்துக்காக நீங்கள் போயிருக்கிறீர்கள். கமாண்டரே சுடுனா என்ன பண்ணிடணும், சுற்றணும். அடினா என்ன பண்ணிடணும். ஒரு கிறிஸ்தவ போலீஸ் அதிகாரி ஒரு ரவுடியை பார்க்குறாரு, பார்த்த உடனே எப்படி பேசுவார், என்ன பாஸ்டர் மாதிரி பேசுனாங்க வேலைக்கு ஆகுமா? ஹலோ, பாஸ்டர் மாதிரி ஒரு ஃபாதர் மாதிரி பேசுனாங்க வேலைக்கு ஆகுமா? வேலைக்கு ஆகாது. அங்கே எப்படி பேசணும், அதிகாரி மாதிரி பேசணும், அதிகாரி மாதிரி தோரணையாக பேசணும். அப்போ தேவன் நம்ம இடத்தில் இருக்கணும். இவங்க ஏன் அவங்க கேட்குறாங்க, இவங்க கொடுக்கல. நல்லா கவனிங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், எண்ணெய் என்பது நீதி, உண்மை, பரிசுத்தம், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தெல்லாம் குறிக்குது. இதை யாருக்கும் கடன் கொடுக்க முடியாது. அல்லேலூயா. இதை யாருக்கும் கடன் கொடுக்க முடியாது. இன்னும் நான் உண்மையா இருக்கிறேன், இந்தா கொஞ்சம் வாங்கிக்க. நான் பரிசுத்தமா இருக்கேன், இந்தா கொஞ்சம் வாங்கிக்க. நான் நீதியா இருக்கேன், இந்தா கொஞ்சம் வாங்கிக்க. நான் ஹோலி ஸ்பிரிட்டோட பிரசன்னத்தை அனுபவிக்கிறேன், அந்நிய பாஷை பேசுறேன், இந்தா கொஞ்சம் நீ வாங்கிக்க. முடியாது. நீங்க கேட்டாலும் என்னிடத்தில் என்னால் கொடுக்க முடியாது. விற்கிறவர் ஒருவர் இருக்கிறார், அங்க போய் வாங்கணும். அங்க போனா பூட்டி இருக்குது. அங்க எப்படி இருக்கு கடை? பூட்டி இருக்குது. நடுராத்திரில வந்திருக்கிறாரு. அப்போ ஏன் இதெல்லாம் நடக்குதுன்னா, நீங்க முன்கூட்டியே ஆயத்தமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்க என்ன பண்ண, முன்கூட்டி எப்படி இருக்கணும், ஆயத்தமா இருக்கணும். கடைசி நேரம் வரைக்கும் எந்த ஒரு காரியத்தையும் தள்ளி போடக்கூடாது. கடைசி நேரம் எண்டிங் வரைக்கும் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம்னா எப்படி பார்த்துக்கிறது? பஸ்ஸில் போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், ஊருக்கு போகிறோம், இதெல்லாம் போகிறோம். கடைசி நேரம் வரைக்கும் வீட்லேயே உட்காந்துக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? கிளம்ப வேண்டிய நேரத்துக்கு கரெக்டாக கிளம்பணும். சர்ச்சுக்கா சரியாக கிளம்பணும், ஆயத்தமாக இருக்கணும். முந்தின நாள் நைட்டு என்ன பண்ணணும், எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஆயத்தப்படுத்தி வச்சுக்கணும். காலையில் தான் போய் தேடுறது, எல்லாத்தையும் பீரோவை தேடுறது, செல்ஃபை தேடுறது, இதை தேடுறது, இதை தேடுறது, அதில் வேலையை வச்சக்கூடாது. அப்படின்னா நீங்கள் காலையில் நீங்கள் தேடினால் நீங்கள் எந்த லிஸ்ட்டில் வருவீங்க? நீங்களே சொல்லுங்க. ஆமாம், சொல்லிட்டீங்க. புத்தியுள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்க, இரவு தூங்குறதுக்கு முன்னாடியே தங்களுக்கு தேவையானது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் ரெஸ்ட் எடுப்பாங்க. காலையில் இருந்துச்சுன்னா அவங்க ஃப்ரீயாக இருப்பாங்க. ஸ்கூலுக்கு போகும்போது அப்படிதான். சனி ஞாயிறு லீவு, திங்கக்கிழமை ஸ்கூலுக்கு போனோம், அப்பதான் புக்கை தேடுவாங்க. நமக்கு வேற 8:45 நமக்கு வேற அப்படியே ஏறும் தலையில. வர்றியா வரலையா? அப்புறம் தேவையில்லாத அனிமல்ஸ் எல்லாம் சொல்ல வேண்டியிருக்கும். அது ஏன் நான் சொல்றேன், ஏன் அதை நீங்க முந்தின நாள் ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங்கே, ஞாயிற்றுக்கிழமை சண்டே சாயங்காலம் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அதெல்லாம் ரெடி பண்ணி வைக்கக்கூடாது. ஆயத்தமாக இருக்கணும். சின்ன வேலையாக இருந்தால் கூட ஆயத்தமாக செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆமாம், புத்தி இல்லாதவர்களை போல பார்த்துக்கலான்னு சொல்லி அவங்க மிகப்பெரிய வாய்ப்பை இழந்து விட்டார்கள். வாங்கிறதுக்கு போனாங்க, ஆனால் வாங்கி வர முடியவில்லை. மிகப்பெரிய வாய்ப்பை இழந்த கூட்டம். அசால்ட், எல்லாத்திலையுமே கேர்லெஸ். என்ன விஷயம் இருந்தாலும் நாங்கள் பார்க்காதா அப்படின்ற ஒரு மெத்தனம்.
அப்படி இருக்கவே கூடாது. நமக்கு நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சா கூட திரும்பவும் அதை ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணிட்டு நம்ம போய் நின்னோன்னா நம்ம தான் ஃபர்ஸ்ட். எனக்கு எல்லாம் தெரியும். இப்போ நான் கூட கீபோர்டு இருக்கேன், பாட்டு இருக்குது, நமக்கு தெரியாத ஏவா பியா ஏதோ ஒன்று பிடிச்சி நீங்கள் என்ன கண்டுபிடிக்க போறீங்க? அப்படி இல்லை. முன்னாலே உக்காந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் அது தெரியுதோ தெரியலையோ உட்காந்து ஆயத்தப்படுத்துறோம் பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு பிரயோஜனமா இருக்கும். அல்லேலூயா. அது நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. தங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பை இந்த 5 பேரும் நழுவ விட்டார்கள். நான் சொல்றேன், நீங்க எப்ப ஆயத்தமா இருந்தாலும் உங்களுக்கு வாய்ப்பு தேடி வரும்போது அதை நீங்க நழுவ விடாதீங்க. ஏதாவது ஒரு ப்ரோக்ராம்ல ஏதாவது ஒன்று உங்களை ஸ்பீச் கொடுக்க சொல்றாங்க, இதை ஏதாவது ஒன்று செய்ய சொல்றாங்கன்னா வாய்ப்பு வந்தா உடனே அதை யூஸ் பண்ணுங்க, உடனே அதை பயன்படுத்துங்க. வேணாம் எனக்கு முடியாது, நீங்க அப்ப இன்னும் அந்த 5 பேர்ல தான் இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஏன் உங்களை தேடி மட்டும் வருது? அவ்வளவு பேர் இருக்கும்போது உங்களை தேடியா வருது? ஆண்டவருக்கு தெரியும், இவங்ககிட்ட இதை கொடுத்தா செய்வாங்கன்னு தெரியும். எந்த ஒரு பொறுப்பை கொடுத்தாலும், எந்த ஒரு வேலையை கொடுத்தாலும், எந்த ஒரு மினிஸ்ட்ரியை கொடுத்தாலும் அதை ஞானமாய் புத்தி உள்ள கன்னிகைகளை போல நீங்க செய்ய வேண்டும். புத்தி இல்லாதவர்களை போல அடுத்த மாசம் பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், அடுத்த நாள் பார்த்துக்கலாம் இப்படின்னு நம்ம தள்ளி போடக்கூடாது. அது எந்த வேலையானாலும், ஜெபமா இருந்தாலும், ஊழியமா இருந்தாலும், சபையில் நடக்கிற எந்த மீட்டிங்ஸா இருந்தாலும் அந்த அளவு வந்து அதுல கலந்து கொள்ளதான் நம்ம பிரயாசப்பட வேண்டும். தருணத்தை நழுவ விட்டார்கள். தட்டினால் திறக்கக்கூடிய ஒரு நாள் இந்த நாட்கள். நம்ம தட்டுனா திறப்பாரு, ஆனால் ஒரு நாள் வருகிறது தட்டினாலும் திறக்க முடியாது. வாய்ப்பை நீ இழந்து விட்டாய், வாய்ப்பை இழந்து விட்டாய். அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரட்சிப்பை, இந்த உண்மையை, இந்த பரிசுத்தத்தை, இந்த நீதியை, இந்த தேவ பிரசன்னத்தை, இந்த பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தை நான் யாருக்கும் கடன் கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்கறதா இருந்தா நான் கொடுத்துருவேன். பணத்தை போல, நகையை போல, ஒரு அரிசி பருப்பு போல, ஒரு ட்ரெஸ் போல யாருக்கும் கிஃப்ட் பண்ண முடியாது. அதனாலதான் அவங்க கொடுக்கல. இந்த ஓமையில ஏன் அவங்க கொடுக்கலன்னு சொல்ல வர்றாருன்னா, அப்படி யாரும் கொடுக்க முடியாது. அவர் ஒருத்தர் தான் அதை கொடுக்க முடியும். அல்லேலூயா. அதை ஒருத்தர் தான் அவருக்கு, அதனால்தான் அங்கதான் வாங்க முடியும். அவர் ஒருத்தர் தான் நம்ம அனேட் பண்ண முடியும். அவர் ஒருத்தர் தான் நம்ம நீதியாய் நடத்த முடியும். அவர் ஒருத்தர் தான் பரிசுத்தத்தை நமக்கு தர முடியும். அவர் ஒருத்தர் தான் நம்மளை உண்மையுள்ளவர்களாய் மாற்ற முடியும். அதனால நாம் எப்பொழுதுமே ஆயத்தம் உள்ள கன்னிகைகளை போல, புத்தியுள்ள கன்னிகைகளை போல இருக்க வேண்டும். நம்ம யாரை சந்திக்க போறோம்? மணவாட்டியாகிய நாம் யாரை சந்திக்க போறோம்? மணவாளனை சந்திக்க போகிறோம். மணவாளனை சந்திக்க போறதுக்கு எப்படி இருக்கணும்? ஹலோ, மணவாட்டி மணவாளனை சந்திக்க போகும்போது எப்படி இருக்கணும்? அலங்கரிக்கப்பட்டவர்களா இருக்கணும். எதுல அலங்கரிக்கப்பட்டவனும்? ஆலயத்தினுடைய பரிசுத்தம். பரிசுத்தம் தான் ஆலயத்துக்கு எப்படி இருக்கிறது? அலங்காரமா இருக்கிறது. அப்போ நாம் எப்படிப்பட்ட அலங்காரம் நமக்கு தேவை? நீதி, உண்மை, பரிசுத்தம் என்கிற அலங்காரம் நமக்கு தேவை. அந்த அலங்காரத்தில் அலங்கரிக்கப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம சந்திக்க போறது மணவாளனை சந்திக்க போறோம். நிர்விசாரமா இருக்கக்கூடாது. மற்ற உலக வாழ்க்கை போல வாழ்ந்து அவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க, நம்ம அப்படி இருக்க முடியாது. நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 22:1 சொல்லப்பட்டிருக்கு. 1 11 வசனங்கள் வரை சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. பரலோக ராஜ்யம் எதற்கு ஒப்பாய் இருக்கிறது? தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. திருமணம் என்று சொன்னாலே ஒரு சந்தோஷம் தான். அல்லேலூயா. அப்புறம் அதுக்கப்புறம் நடக்கிற பிரச்சனை அது வேற. அப்புறம் பஞ்சாயத்து, அது உட்காந்து பேசுறது அதுதான். ஆனா கல்யாணம் என்று சொன்ன உடனே ஒரு சந்தோஷம் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையினால இதுவரைக்கும் எங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு? 14 வருஷமா? 15. அந்த வருஷம் கூட நமக்கு தெரியாது. 15 வருஷம். ஆனா எங்க வாழ்க்கையில பஞ்சாயத்துக்குன்னு யாருமே இதுவரை வந்ததே கிடையாது. அல்லேலூயா. என்ன ஒரு மாதிரி சொல்றீங்க? ஆமா, காட் கிரேஸ். எங்க வீட்டு சைடும் வந்தது கிடையாது, அவங்க வீட்டு சைடும் வந்தது கிடையாது. யாருக்கும் பஞ்சாயத்து இல்லை. என்ன பஞ்சாயத்து வந்தாலும் நாங்களே பஞ்சாயத்து பண்ணிக்குவோம். ஆமே.
அப்படிதான். ஆனா நிறைய பேருடைய வாழ்க்கையில் அப்படி இல்லை. புத்தி இல்லாதவர்களா இருக்கிறார்கள். புத்தி இல்லாதவர்களா இருக்கிறார்கள். நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எல்லாரும் புத்தி உள்ளவர்களாக, புத்தின அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்து கொள்ளுதல் வேண்டும். புரிந்து கொள்ளுதல் நமக்கு இருக்கணும். ஒருத்தர் ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக இரவும் பகலும் அதையே தியானிக்கிறது. ஆனா சங்கீதம் என்ன சொல்லுது? வேதத்தை தியானிக்க சொல்லுது. வேதத்தை தியானிக்க மாட்டோம். நீங்கள் எதை தியானிக்கிறீர்களோ அது மாதிரிதான் நீங்கள் மாறுவீர்கள். நீங்கள் வசனத்தை தியானித்தா வசனத்தின்படி வாழ்வீர்கள். அல்லேலூயா. ஆமா. என்னை அப்படி பேசிட்டாங்கங்க, என்னை இப்படி பேசிட்டாங்க, இயேசுநாதர் மேல 10 குற்றச்சாட்டு வச்சாங்க. அவர் ஒண்ணுமே பேசல, எதுவுமே பேசல. அடிக்கப்படும்படி கொண்டு போகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல அமைதியா போனார். பேசணும்னு போனாரு. ஆனா நம்ம ஆட்கள் அப்படியா? ஒரு வார்த்தை சொல்லிட்டா, ஒரு பேச்சை வாங்கிட்டா கஷ்டமா தான் இருக்கும். அதை அந்த நாளோட விட்டுறணும். ஒரு மாசம், ஒரு வருஷம், பல வருஷம் அப்படி ஜவுமிட்டாய் மாதிரி இழுத்துக்கிட்டு அதையே தியானித்து கொண்டு தூங்கும் போது எந்திரிக்கும் போதும் அதே நினைப்பாவே இருக்கிறது வேஸ்ட். உங்களுக்கு தான் வியாதி வரும். அவங்க பேசுனதே விட்டுருங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதான் ஃபாதர் பாடுறாரு, கடந்ததை நினைத்து கலங்காதே. சொல்லுங்க, நடந்ததை மறந்து விடு, கர்த்தர் புதியன செய்திடுவா, இன்றே நீ காண்பா. சொல்லுங்க, கலங்கிடவே கலங்கிடவே வேண்டாம், நம் இயேசு கைவிட மாட்டார். அதான் விட்டுறணும். அப்போ நம்ம ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். புத்தி இல்லாதவர்களைப் போல நான் வாழக்கூடாது. புத்தி உள்ளவர்களைப் போல எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய படிச்சிருக்கிறாங்க, ஆனா புரிந்து கொள்ளுதல் இல்லை. பிஹெச்டி டாக்டரேட் முடிச்சிருக்கிறாங்க, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது, ஒரு புரிந்து கொள்ளுதல் கிடையாது. புரிந்து கொள்ளுதல் கிடையாது. வெளிப்படுத்தல் சொல்லப்பட்டிருக்கிறது, மணவாளன் வருகிறார், நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். வெளிப்படுத்தல் 19:1-6. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். ஆயத்தமா இருக்கணும். மணவாட்டியாகிய சபை நாம தான் மணவாட்டி. நாம் எல்லாரும் மணவாளனை சந்திக்க போறோம். அப்போ நாம எப்பொழுதும் ஆயத்தமா இருக்க வேண்டும். கல்யாணம் வரப்போகுது. கல்யாணத்துக்கு என்னென்ன ஆயத்தங்கள் நடக்கும், எவ்வளோ விஷயங்கள் நமக்கு எல்லாம் நடக்கும். ஆனால் இதே போலதான் கிறிஸ்துவை நாம் சந்திக்க போகிறோம். சந்திப்பதற்கு முன்பாக நாம் ஆயத்தம் உள்ளவர்களா இருக்கணும். எதுல? உண்மை, நீதி, பரிசுத்தம், பரிசுத்தாவினுடைய அபிஷேகம், இதுல நாம் எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும். அதுதான் ஆயில். இதை குறைய கூட கூடாது. எண்ணெய் குறைஞ்சிருச்சா உடனே என்ன பண்ணும்? எண்ணெய் வாங்கி ஊத்தணும். எங்க? பரலோகத்திலிருந்து கேட்கணும், ஆண்டவரே அபிஷேகத்தினால் நிரப்பும், வல்லமையினால் நிரப்பும், என் நிரப்புங்கப்பா. ஒரு மாதிரி ட்ரையா ஒரு மாதிரி இருக்கு, அப்படியே நெருப்பு விளக்கு கொஞ்சம் அப்படியே எரி, கொஞ்சம் குறையுது, வெளிச்சம் கொஞ்சம் டல் ஆகுதுன்னா உடனே முழங்கால் போட்டு உட்காந்து, ஐயா கொஞ்சம் அபிஷேகத்தை கொடுத்துங்க ஐயா அப்படிங்களா. அதனாலதான் வார வாரம் அபிஷேகத்தை நிரம்புங்கன்னு கேட்குறேன். ஏன்னா நீங்க போய் வெளியில விளக்க எரிச்சு கொஞ்சம் ட்ரை ஆகி உள்ள வருவீங்க. இங்க வரும்போது நாங்க என்ன பண்ணோம்? கொஞ்சம் எண்ணெய ஊத்தி உங்களை அனுப்புனா நீங்க பிரகாசமா எரிவீர்கள். அதுக்குதான் ஆண்டவர் வச்சிருக்காரு. அதுதான் ஆயத்தம். அப்படியே விளக்கு எரியாம, விளக்கு அப்படியே டல்லா எரியுது. அதனாலதான் நீங்க உலகத்துக்கு எப்படி இருக்கீங்க? வெளிச்சமா இருக்கிறீர்கள். வெளிச்சம் நாம தான். நமக்குள்ள அந்த ஆயில், அந்த அனாயிட்டிங், பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் நமக்குள்ள இருந்து அனல் மட்டும் எரியணும். மணவாட்டி 2 நினைவாக நடக்கக்கூடாது. மணவாட்டி 2 நினைவாக என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. இப்போ திருமணம் பண்றாங்க, திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிற மணவாட்டி 2 நினைவாக இருக்கக்கூடாது, ஒரே நினைவாக இருக்க வேண்டும். யாரை மட்டும்தான் நினைச்சிருக்கணும்? உங்களுக்கென்று என்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்கிற, ஒப்பந்தம் பண்ணியிருக்கிற அவரை மட்டுமே நினைத்திருக்க வேண்டும். அதே போலதான் நம்முடைய தேவன் நம்மையும் அவர் என்ன பண்றார்? நிச்சயம் பண்ணியிருக்கிறார். எங்க நிச்சயம் பண்ணியிருக்கிறாரு? ஓசியா 3:1-3. அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய், வாசிக்கிறீங்களா? ஓசியா 3ஆம் அதிகாரம், ஓசியா 3:1. இல்ல இல்ல. ஆ ஆ ஆ ம் ம்
மூணாவது வசனம் அப்படியே படிங்க. அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய் சொன்னான். மூணாவது வசனம், அவளை நோக்கி, நல்லா கவனிங்க, மணவாட்டிக்கு சொல்றார், நீ வேசித்தனம் பண்ணாமலும் ஒருவனையும் சேராமலும் அநேக நாள் எனக்காக காத்திரு, உனக்காக நானும் காத்திருப்பேன் என்றார். அல்லேலூயா. உடன்படிக்கை பண்ணுகிறார். எனக்காக நீ காத்திரு, உனக்காக நானும் காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். வேற எந்த நினைவாகவும் நாம் இருக்கக்கூடாது. இந்த உலக வாழ்க்கையில பல தெய்வ வழிபாடுகள் இருந்தாலும் நாம ஒரே நினைவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டும் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா, அங்க சொல்றாங்க அங்க போனா சரியாயிரும், இங்க போனா சரியாயிரும், அங்க போனா சரியாயிரும். இல்ல, என் மணவாளனாகிய தேவன் இயேசு கிறிஸ்து என் கூட இருக்கிறார். நான் ஒரே நினைவாக என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்லி அவரையே நினைத்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் தான் புத்தி உள்ளவர்கள். நீ உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடு. அவர் தான் சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை நான் செய்வேன் என்று சொன்னார். இருக்கிற இடத்துல, குடிசை வீடோ வாடகை வீடோ எந்த வீடோ, இருக்கிற இடத்துல அவரை நோக்கி, அப்பா இயேசுவே எனக்கு உதவி செய்யணும் கூப்பிட்டா வந்து உதவி செய்ய போறாரு. அல்லேலூயா. இருக்கிற சபைக்கு உண்மையா இருக்க வேண்டும், இருக்கிற ஊழியக்காரருக்கு உண்மையா இருக்கணும். ஒன்னே ஒண்ணுதாங்க, இருக்கிற இடத்துல தன்னை சொல்றாரு, தன்னை தாழ்த்துகிறவன் எவன் அவன் உயர்த்தப்படுவான். அல்லேலூயா. தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் தான் உயர்த்தப்படுவான். எத்தனை இடத்துக்கு போனாலும் புத்தி மாறலன்னா என்ன பிரயோஜனம்? எத்தனை ஜெபக்கூடத்துக்கு போயும் எண்ணங்களும் நினைவுகளும் புத்தி மாறலன்னா என்ன பிரயோஜனம்? செத்த சிங்கத்தை விட உயிருள்ள நாயை மேலானது. அல்லேலூயா. புரிந்து கொள்ள வேண்டும் தேவ பிள்ளைகளே. மற்றவங்க யாராவது அப்படி இருந்தாங்கன்னா சொல்லுங்க. தேவன் நம்மை இரண்டு மனசாக இருக்கக்கூடாது என்று நம்ம எச்சரிக்கிறார். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்று. யாரையும் கட்டாயப்படுத்தல, யாரையும் கட்டாயப்படுத்தல. இந்த சபை வேணும்னா இங்க வா, இந்த சபை எனக்கு வேணான்னா என்கிட்ட வந்து சொல்லு, நானே 10,000 ரூபாய் கொடுத்து ஜெபம் பண்ணி உன்னை அனுப்பி வைக்கிறேன். அல்லேலூயா. போயிட்டு குறை சொல்லிட்டு தெரியக்கூடாது. ஆமென். ஏன் இதை சொல்றேன்னா, நாம் ஒரு இடத்துல நிலைத்திருந்தாலே போதும், தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அங்கே சில கசப்புகள் வரும், சில நேரம் திட்ட செய்வாங்க, சில நேரம் கடினமாக பேசுவாங்க. ஆனால் நீ அங்கேயே இருந்து பாரு, உனக்கு தான், நீ தான் வாளாக்காமல் தலையாக்க முடியும். அல்லேலூயா. தேவன் நமக்கு அப்படிப்பட்ட நல்ல எண்ணத்தை நினைவே கொடுத்துரு. ரெண்டு மனசா இருக்கக்கூடாது, ரெண்டு மனசா இருக்கக்கூடாது. ஒரு ஆளுக்கு ரெண்டு சர்ச்சும் இருக்கக்கூடாது. ஆமென் சொல்றீங்களா? என்ன, எத்தனை சர்ச் இருக்கக்கூடாது? ரெண்டு சபை இருக்கக்கூடாது, ஒரே சபை தான் இருக்கணும். என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? ரெண்டு சபை வச்சிருக்கீங்களா என்ன? எங்கேயாவது ஜெபத்துக்கு கூப்பிட்டாங்கன்னா அப்படி போய்க்கலாம். ஆனா உங்களுக்கு ஒரு சபை தான் ஐக்கியம். ரெண்டு நினைவாக இருக்கக்கூடாது, ஒரே நினைவாக இருக்க வேண்டும் சொல்லப்படுற. ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ள போவதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாக இருப்பீர்கள். மணவாளன் வரப்போகிறாரு, மணவாளனை சந்திக்க போறோம் அப்படின்னா அசதியா இருக்கக்கூடாது, சுறுசுறுப்பா இருக்கணும். திருமணத்துல மாப்பிள்ளை எப்படி இருப்பாரு? திருமணத்துல மாப்பிள்ளை எப்படி இருப்பாரு? ரொம்ப ஆக்டிவா இருக்கும், கோட்டை போட்டுக்குவாரு, பவுடர். அதுக்கு எங்க ஊர்ல வேற பேரு பவுடருக்கு. உங்க ஊர்ல அது பவுடருக்கு ஏதாவது லோக்கல் லாங்குவேஜ் இருக்கா? பவுடருக்கு ஒன்றும் இல்லையா? பொடி மூஞ்சில் அடிப்பாங்களே, அது மாதிரி. எங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா, புட்டா மாவு, மாவு புட்டு மாவு இருக்குல்ல. என்னடா புட்டு மாவு இப்படி அடிச்சிருக்க, முகமெல்லாம் அடிச்சுட்டு போகிற. ஸ்கூலுக்கு சின்ன பையன் பாருங்க, அவனுக்கு என்ன எங்கே அடிக்கணும்னு தெரியாது, மொத்தமாக அடிச்சுட்டு போகிறான். அசதியாக இருக்கக்கூடாது. மணவாளனை சந்திக்க போறோம்னா மணவாட்டி எப்பவுமே எப்படி இருக்கணும்? அந்த நினைவாகவே இருக்கணும். திருமணம் ஆனவங்ககிட்ட கேட்குறேன், பொண்ணு பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி, எவ்வளோ ஜாலியாக இருந்தீங்க பிரதர்ஸ்? பொண்ணு பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் எவ்வளோ சந்தோஷமா இருந்தீங்க? சந்தோஷமா இல்லையா? அங்கே தான் இருந்தது பார்த்தீங்களா?
எனி டைம் அங்கதான். அந்த இப்போ ராங் நம்பர்னு போட்டு வச்சு பதிஞ்சா. ஆனால் இந்த மணவாளனுடைய நினைவு அப்படிதான். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். இங்க ஒரு மணவாளன் இருக்கிறார். இந்த மணவாளனு கூட நல்ல ஐக்கியம் இருந்தால் இங்க இருக்கிற மணவாட்டியோடு கூட நல்ல ஐக்கியம் உண்டாகும். அந்த மணவாளன் கூட, அதாவது தேவனோடு கூட நல்ல உறவு இருந்தா குடும்பத்திலையும் நல்ல ஒரு உறவு வரும். அங்க உறவு சரியில்லைன்னா இங்கேயும் உறவு சரி இருக்காது. இதுதான் ரகசியம். அல்லேலூயா. எங்க உறவு சரியா இருக்கணும்? ஃபர்ஸ்ட் தேவனோடு, இயேசு கிறிஸ்துவோடு. அவர்தான் எனக்கு மணவாளன். அவரோடு கூட நான் சரியாய் ஆராதித்து ஜெபித்து உண்மையாய் இருந்து நீதியாய் இருந்து அவருடைய பிரசன்னத்தை நான் அனுபவிச்சு கரெக்டா நான் இருந்தேனா இங்க சில சலசலப்புகள் வந்தா கூட என்னை ஒன்றும் ஷேக் ஆக்காது. என்னை ஷேக் ஆக்கினாலும் நான் விழுந்து போக மாட்டேன். அப்படியே விழுந்தாலும் நான் திரும்பவும் எழுந்திருப்பேன். அல்லேலூயா. உறவு அங்க சரியா இருந்தா இங்க எல்லாம் சரியா இருக்கும். ரெண்டு மனசா நடக்கவே கூடாது. 1 ராஜாக்கள் சொல்றாரு, 1 ராஜாக்கள் 18:21, அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கு வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவாக குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் என்றார். ரொம்ப போல்டா அடிக்கிற தீர்க்கதரிசி. சும்மா கூட்டத்தை சேர்க்கிறதுக்காக சபை கிடையாது. இயேசுதான் தெய்வமா, இயேசுவை பின்பற்றுங்கள். வாரந்தோறும் ஆராதிக்கணும், திருவிருந்து ஆராதனைக்கு வரணும், நைட் பிரேயருக்கு வரணும், ஆண்டவருடைய ஊழியத்துக்கு கொடுக்கணும், மிஷனுக்கு கொடுக்கணும், இதெல்லாம் கொடுக்கணும். இதுல அசதியா இருக்க கூடாது. எந்த மட்டும் 2 நினைவாக நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டாரு. இன்னொரு இடத்துல எரேமியால சொல்லும்போது சொல்றாரு, 4 ரோடு சந்திக்கிற இடத்துல போய் நில்லு. அங்க போற நிறைய பேர் போவாங்கல்ல, அவங்கள கூப்பிட்டு நல்ல வழி எதுன்னு கேளு. அவன் உனக்கு நல்ல வழி காட்டினா அதுல நீ போ. ஆண்டவர் இயேசு மதத்தை மாற்றுறதுக்காக வரல, மன மாற்றத்தை கொடுக்கிறதுக்கு தான் இயேசு வந்தார். அல்லேலூயா. ஆமா. யாக்கோபு 1:8 சொல்லப்பட்டிருக்குது, இரு மனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். 2 மனசா இருக்க கூடாது. கர்த்தர்னா கர்த்தர், சபைனா சபை, ஊழியனா ஊழியம், ஜெபம்னா ஜெபம். அப்படிதான் வந்து உட்கார்ந்துருக்கணும். அல்லேலூயா. 2 மனசா இருந்தா என்ன சொல்லுங்க கேளுங்க, எப்போ பிரசங்கத்தை முடிப்பாரு, எப்போ நம்ம வெளியில போகலாம். 2 மனசா இருந்தா உண்மையிலே சொல்றேங்க அப்படிதான் இருக்கும். நான் கூட இருக்கேன். 2 மீட்டிங்கு, இந்த மீட்டிங் முடிச்சோன்னா இன்னொரு மீட்டிங் போகணுன்னு போய் உட்காந்துருந்தேன்னா எனக்கு என்ன தெரியுமா ஓடும், எப்போ முடிப்பார் ஆமேன் போடுவார். அந்த மீட்டிங் வேற ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அங்கே வேற போகணும். அப்போ நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஒரு மீட்டிங்னா ஒரு மீட்டிங். அல்லேலூயா. இதையும் முழுமையாக முடிக்காம அங்கேயும் முழுமையாக போக முடியாம அவங்க இன்னொரு பாட்டு பாடுங்க, இன்னொரு பாட்டு, எவ்வளோ நேரம் பாட்டு பாடிட்டே இருக்கிறது? அப்படிலாம் நம்ம அனுபவிச்சிருக்கோம், அப்படிதானே? இன்னும் கொஞ்சம் நேரம் எப்படி செட்டே ஆவா. இப்போ நான் ஒரு புடி பண்ணிட்டேன், ஒரு மீட்டிங்கா எங்கள் சர்ச்சுக்கு வரையா, எங்கள் சர்ச்சுக்கு மட்டும் வா, இன்னொரு பக்கம் போயிட்டு இங்கே போயிட்டு தான் வராத. நல்லா இருக்காது, அது நல்லா இருக்காது. ஃப்ரீயாக பண்ண முடியாது. அதே மாதிரி தான் தேவனுடைய பிள்ளைகளை, நீ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரனா முழு போக்கஸோட வாங்க. இரு மனம் உள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவனாக இருக்கிறான். ஈசாக்குக்கு பெண்ணு பார்க்குறாங்க. எலியேசர் போய் பெண்ணு பார்த்து ரெபேக்காவை கூப்பிட்டு வராரு. ரெபேக்கா வர்றதுக்கு முன்னாடி ஈசாக்கு என்ன பண்ணுறாருன்னா தியானம் பண்ண போகிறாரு. இவர் தியானம் பண்ணுறதுக்கு போயிட்டார். ஆதியாகமம் 24 63 67 வாசிக்க வேணாம், நான் சொல்கிறேன். ஈசாக்கு சாயங்கால வேலையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். ஒட்டகம் மட்டும்தான் தெரியுது, ஒட்டகத்தில் யார் உக்காந்துருக்காங்கன்னு தெரியல. அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்கால், அவ கிட்ட வந்தோடனே ரெபேக்கான்னு தெரிஞ்சது. ரெபேக்காலை தன் தாயுடைய சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டான். மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். நல்லா கவனி, திருமணத்துல மிகப்பெரிய ஒரு இது இருக்குன்னா ஆறுதல் இருக்கிறது. இதை நீங்க புரிந்து கொண்டு செயல்பட்டால் ஆறுதல். திருமணம் குடும்பம் என்பது ஒரு ஆறுதல். ஆனா நிறைய பேருக்கு அது என்னன்னா வேதனையா நினைக்கிறாங்க, கஷ்டமா நினைக்கிறாங்க. ஏன் தான் இதை பண்ணணும், தெரியாம பண்ணிட்டேன். தெரியாமலாம் பண்ணல, தெரிஞ்சுதான் எல்லாம் நடந்திருக்கு. தெரியாம பண்ணிட்டேன். உங்களுக்கு என்ன அப்படியே கண்ணு காதெல்லாம் கேட்காம பார்க்காம இருந்தீங்க?
உங்களை யாரும் கொண்டு வலுக்கட்டாயமா கொண்டு வச்சுட்டாங்களா என்ன? அதுதான் அங்கே மைக்கு பிடிச்சி கேட்குறமே. எங்கப்பா மைக்கு? அதான் மைக்கு பிடிச்சி கேட்குறமே. இவரை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? அப்ப மட்டும் 2 வாட்டி ஆமா ஆமா. இதே அவசரப்படாத, இன்னும் நான் கேட்கவே முடிக்கல. ஏன் இப்ப துள்ளுற? ஓ, இன்னும் கேட்கலையா பாஸ்டர்? சரி சரி, கேளுங்க பாஸ்டர். நான் சொல்றேன், திருமணம் என்பது ஆறுதலை கொடுக்கக்கூடியது. எப்படி பாஸ்டர் ஆறுதலை கொடுக்கணும்? புத்தி உள்ளவர்களா இருந்தா ஆறுதல், புத்தி இல்லாதவர்களா இருந்தா அது முள்ளாதான் இருக்கும். நீங்க புத்தி உள்ள கன்னிகையா, புத்தி இல்லாத கன்னிகையா? நம்ம எல்லாரும் அவர் பார்வையில் நம்ம எல்லாம் மனவாட்டி. அதனால நான் பேசுறேன். நீங்க புத்தி உள்ள மனவாட்டியா, புத்தி இல்லாத மனவாட்டியா? புத்தி உள்ள மனவாட்டினா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க, புரிந்து கொள்வார்கள். புத்தி இல்லாதவங்க தான் எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுவாங்க. ஒருத்தர் போன் பேசிடக்கூடாது, யார்கிட்ட பேசின சந்தேகப்பட்டே கேட்கறது, அப்படிலாம் கேட்கக்கூடாது. அவங்க அவ்வளோ ஈஸியாக நம்முடைய வாழ்க்கையில் வந்தவங்க அவ்வளோ ஈஸியாக தப்பு பண்ண மாட்டாங்க. நீங்களும் பண்ண மாட்டீங்க. அதை புரிந்து கொண்டு செயல்படணும். இங்க சொல்லப்படும், ஈசாக்கு தன் தாய்க்கா கொண்ட துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். நீங்க வெளியில போயிட்டு எவ்வளவு டென்ஷனா வாங்க, டென்ஷனா வந்த உடனே நீங்க பிரதர்ஸை பார்க்கலாம், இல்லை சிஸ்டரை, யாரு பிள்ளைகள் கூட இருப்பாங்க சில நேரம், அவங்கள பார்த்தோன்னு ஒரு ஆறுதல் வரும் பாருங்க. அதுக்கு நிகராக உலகத்துல வேற எங்கேயும் அந்த சந்தோஷத்தை நீங்க பார்க்க முடியாது. ஏன் அதை நீங்க மிஸ் பண்றீங்க? ஏன் அதை நீங்க இழந்து போறீங்க? நிறைய பேருக்கு அதனுடைய மேன்மை தெரியல. அதனாலதான் நிறைய உலகத்துல டிவோர்ஸ் ஆகுது, நிறைய சண்டைகள் நடக்குது. நீங்க 2 மனசா இருந்தீங்கன்னா அவஸ்தை, ஒரே மனசா இருந்தீங்கன்னா ஆறுதல். அல்லேலூயா. ஈசாக்கு ஆறுதல் அடைந்தான். குடும்பம் என்பது, லைஃப் என்பது ரொம்ப அற்புதமானது, ரொம்ப அற்புதமானது. அதுல இருக்கிற சந்தோஷம் மாதிரி உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. புத்தி உள்ளவர்களா இருந்தா மட்டும்தான். புத்தி இல்லாம நடந்துகிட்டனா ஐயா சொன்னது மாதிரி என்னது, அது அவஸ்தைதான். அவஸ்தைக்கு மேல அவஸ்தை, படாத பாடுபடணும். அப்போ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த 5 பேர் லிஸ்ட்ல இன்னொரு 5 பேர் லிஸ்ட், 2 பேர் இருக்காங்க. நீங்க எந்த லிஸ்ட்? 5 புத்தி உள்ளவர்கள், 5 புத்தி இல்லாதவர்கள். இல்ல இன்னமும் மற்றவங்களே நீங்க சார்ந்து இருக்கிறீங்களா? எனக்கு கொஞ்சம் கொடுங்க, எனக்கு கொஞ்சம் என்ன கொடுங்க, எனக்கு கொஞ்சம் அதை கொடுங்க, இப்படியே கேட்குறீங்களா? இல்ல நான் சுயமா எல்லாத்தையும் செய்ய போறேன் கர்த்தர் கிருபையிலன்னு சொல்ல போறீங்களா? அவர் வரப்போறாரு.